Hello friends, Assalamu alaikum. This video is sponsored by Mode eShopping. நபிமார்களுடைய வாழ்க்கை வரலாறை பார்த்துட்டு வரோம். அது தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் ஈசா நபியை பற்றி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஈசா நபி அல்லாஹ் குர்ஆனில் கூறப்பட்ட 25 நபிமார்களில் ஒருவராவார். இவங்களுடைய பரம்பரை பனு இஸ்ராயில் சந்ததிகளில் கடைசியாக அல்லாஹ் ஈசா நபியை தூதராக தேர்வு செய்கிறான். இவங்களுடைய தாயார் யாருன்னா, குர்ஆனில் கூறப்பட்ட சிறந்த 4 பெண்மணிகளில் ஒருவரான மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் ஈசா நபியோட தாயார். ஈசா நபியோட பாட்டனார் யாருன்னா, தயாரிக்கிறாங்கள்ல மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய தந்தை இம்ரான். இவங்க தூதர் கிடையாது. அந்த காலத்தில் அவங்க ஊரில் சிறந்த தலைவராக அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வயசு அதிகம் இருந்தாலும் அவங்களுக்கு குழந்தை கிடையாது. அவங்களுக்கும் மனைவிக்கும் அல்லாஹ் குழந்தை கொடுக்குறான். இது தெரிந்த அவங்களோட மனைவி ரொம்ப சந்தோஷப்பட்டு அல்லாஹ்க்கு நன்றி செலுத்துகிற விதமாக, இந்த குழந்தை பிறந்த உடனே நான் உன்னோட வழியில் இந்த குழந்தையை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்ட்டு வாக்களித்துருவாங்க. அந்த குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடியே இம்ரான் அவங்க மரணித்து விடுவார்கள். ஸோ அந்த குழந்தையும் பிறக்குது. பார்த்தா அது ஒரு பெண் குழந்தை. இருந்தாலும் அவங்க அல்லாஹ்க்கு வாக்களித்த காரணமாக அந்த குழந்தையை பைத்துல் முகத்தஸில் ஒப்படைக்கிறாங்க. பைத்துல் முகத்தஸில் அப்படியே இது ஒரு பெண் குழந்தைலோன்னு சொல்லிட்டு, இந்த குழந்தையை நம்மளால் பராமரிக்கிறது கஷ்டம், அதனால் அவங்களுக்கு சேஃப்டி முக்கியங்கிறதுக்காண்டி அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அறை மாதிரி க்ரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. ஆனால் இந்த குழந்தை யாரோட பொறுப்பில் போகுது அப்படின்னா, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவங்களுடைய மனைவியோட பொறுப்பில் போகுது. ஏன்னா மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய தாயாரும் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மனைவியும் கூட பிறந்தவங்க. ஸோ அவங்களோட பொறுப்பில் போகுது. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வயசாகுது. கொஞ்சம் வாலிப வயசு அடைந்த உடனே அவங்க அந்த அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அறையிலேருந்து அல்லாஹ்ட்ட துவா செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போ ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மனித உறவில் உருவத்தில் அவங்கக்கிட்ட ரூமுக்கு வருவாங்க. அவங்கள பார்த்த உடனே மரியம் அலைஹிஸ்ஸலாம் கத்தி, நீ யார், இங்கேருந்து வெளியேறு அப்படின்ட்டு சத்தமாக அவங்ககிட்ட ஆணையிடுவாங்க. உடனே ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நான் அல்லாஹ்வின் அடிமை தான், அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு ஒரு நற்செய்தி கொண்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு இன்னும் கொஞ்ச நாளில் ஒரு ஆண் குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட அந்த வஹியை கொடுப்பாங்க. அல்லாஹ் சொன்னதை மரியம் அலைஹிஸ்ஸலாம் கிட்ட சொல்லுவாங்க. ஆனால் மரியம் அலைஹிஸ்ஸலாம் அதை கேட்டுட்டு திடுக்கிட்டுருவாங்க. ஏன்னா நான் எந்த ஒரு ஆணவனும் என்னை தீண்டலையே, அப்போ எப்படி எனக்கு குழந்தை பிறக்கும் அப்படின்ட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்ட்ட சொல்லுவாங்க. அதுக்கு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சொல்லுவாங்க, அல்லாஹ் நாடனல், அல்லாஹுக்கு இதெல்லாம் என்ன விஷயம், ரொம்ப எளிதானது, அவன் இதை உங்கள்கிட்ட எத்தி வைக்க சொன்னான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ இதை நினச்சி மரியம் அலைஹிஸ்ஸலாம் ரொம்ப கவலையாக அடைஞ்சிருவாங்க. ஏன்னா ஒரு ஆண் கூட என்னை தீண்டலையே, இதை ஊர் மக்களுக்கு இந்த விஷயம் போயிடுச்சுன்னா எப்படி அதை நினைப்பாங்கன்னு ரொம்ப கவலை அடைவாங்க. கொஞ்ச நாளில் குழந்தை கருத்தரிக்கிறதுக்கான எல்லா அடையாளங்களும் அவங்களுக்கு தெரிய வரும். இப்படியே கொஞ்ச நாள் போகுது. அவங்க டெலிவரி நேரமும் அவங்களுக்கு நெருங்குது. அப்போ அவங்களால இந்த ஊரில் இருக்க வேண்டாம், நம்ம ஊரை விட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வேகமாக ஊர்லேருந்து வெளியேறி வருவாங்க. அப்போ அவங்களுக்கு இந்த டெலிவரியோட அந்த பெயின் காரணமாக பிரசவ வலினால் அவங்களால ரொம்ப போக முடியாது. ஸோ ஒரு இடத்துலையே அவங்களுக்கு குழந்தையும் பிறந்துடும். அப்போ ரொம்ப அவங்க வருத்தம் அடைஞ்சு, எனக்கே இப்படி நடக்குது, இனிமேல் நான் என்ன செய்வேன், ஊர் மக்கள் என்ன நினைப்பாங்கன்னு ரொம்ப வேதனைப்படுவாங்க. அப்போ ஒரு குரல் கேட்கும், உங்கள் கால்களின் கீழே ஒரு நீர் ஓடுகிறது, அதுலேருந்து நீங்கள் தண்ணீர் குடிங்க, அதே மாதிரி உங்கள் பக்கத்தில் இருக்கிற அந்த அங்கே பேரிச்சம்பழம் உள்ள அந்த மரம் இருக்கும், அந்த தண்டை நீங்கள் ஆட்டுங்க, உங்களுக்கு பழுத்த பேரித்த பழங்கள் விழும், அதையும் சாப்பிடுங்க, தண்ணீர் அருந்துங்க, உங்களுக்கு இது ஒரு மன அமைதியை கொடுக்குங்கிற மாதிரி ஒரு குரல் விளங்கும். அவங்களும் அதே மாதிரி அந்த குரல் விளங்கின மாதிரியே அவங்க செய்வாங்க. செஞ்ச உடனே அவங்களுக்கு ரொம்ப மனசெல்லாம் இலகுவாய்க்கும். சரி, ஊருக்கு போகலாம் அப்படின்ட்டு கிளம்பி போகக்குள்ள அவங்க கையில் இருக்கிற அந்த குழந்தை பேசும், நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்கம்மா, நீங்கள் ஊர் மக்கள் உங்கள்கிட்ட பேசக்குள்ளே நான் நோன்பு வச்சுருக்கிறேன், அதனால் நான் பேச மாட்டேன், என்னதான் இருந்தாலும் இந்த குழந்தையிடம் கேளுங்க அப்படின்ட்டு மாதிரி நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு அந்த குழந்தை பேசும். அப்போ அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். ஏன்னா பிறந்த கொஞ்சம் மணி நேரங்களில் அந்த குழந்தை எப்படி பேசும்
அப்படிங்கிறது அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். சரின்ட்டு மன வலிமையோடு அந்த ஊருக்குள்ளே போகிறாங்க. அதுக்கப்புறம் என்ன நடக்குது, அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்களை அவங்க ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். உங்களிடம் விடை பெறுவது உங்கள் முஜா. பாய் பாய்.